வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு ஹாவ் ஸ்ட்ராங் மைண்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். அது மனதில் உறுதி வேண்டும், எப்படி அதை வளர்த்துக்கொள்வது என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். சிறு பசங்களாக இருக்கும்பொழுது, அதாவது எர்லி சைல்ட்ஹுட், லேட் சைல்ட்ஹுட், அப் டு அடலசன்ஸ் அப்படின்னு சொன்னால், அப்போது மனதில் உறுதி எதற்கு தொடர்புடையதாக இருக்க வேண்டும்? நாம் படிக்கக்கூடிய பாடங்களுக்கு, நம்மளுடைய கல்வியை வளர்த்து கொள்வதற்கு உபயோகமாக இருக்க வேண்டும் மனதில் உறுதி. ஆனால் அதே மனதில் உறுதி என்பது ஒரு அடல்ட்ஹுட் வந்துட்டோம், இயர்லி அடல்ட்ஹுட் 22, 23 அந்த வயசில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போது இருக்கிற உறுதி நாம் எப்பொழுது என்ன படிக்கிற படிப்பெல்லாம் முடிச்சுட்டு எப்போலேருந்து நம்மளால் சம்பாதிக்க முடியும்? ஹவு வி கேன் earn money, when we can start our ஜெர்னி டுவர்ட்ஸ் அவர் earning money. பணம் சம்பாதிக்கிறதுன்ற அந்த ஒரு பயணத்தை நம்ம எப்போ தொடங்க போகிறோம் அப்படின்னு நம்ம அப்போ யோசிக்கலாம். ஆனால் சிலவங்களுக்கு மேலும் படிக்கிறதற்கு வாய்ப்பு கிடைக்கும், சிலவங்களுக்கு அதோட அந்த 20-22 வயசுக்குள்ளே படிக்கிறத நிறுத்திக்கலாம். நம்ம இதுலேருந்து மேலே பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போகலாம். we will go and earn for our என்ன பிரெட், நம்மளோட வாழ்க்கை வசதிகளை மேலும் பெருக்கிக் கொள்வதற்கு சம்பாதிக்கிறதுக்கு வழி பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ அந்த வயதில் எப்படி இருக்கணும்? மனதில் உறுதி என்பது நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு, அதாவது வாழ்வில் முன்னேற்றத்தை காண்பதற்காக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு. முன்னேற்றம் என்பது எப்படி வரும்? முதல்ல முன்னேற்றம் என்பது மேலும் மேலும் வளர்ச்சி விட வேண்டும். வளர்ச்சி விடுவதற்கு நிச்சயமாக என்ன வேணும்? பணம் வேணும். பணம் சரியான ஒரு ஊக்குவிப்பதான காரணியாக அமையும், முதல் விஷயம். ரெண்டாவது, பண பலத்தினால பணம் என்பது என்ன? நம்மளோட சொல்லக்கூடிய அந்த பணம் இருக்கு, மணி இருக்கே, அந்த மணியினால் நம்ம நிறைய பணத்தினால நிறைய விஷயங்களை சாதிச்சுக்க முடியும். நிறைய நம்மளோட முன்னேற்றத்தை கைமேல் பலன் போல, நிதர்சனமான உள்ளங்கை நெல்லிக்கனி போல உடனே பார்த்துக்க முடியும். ஆனால் இதற்கு என்ன வேணும்? அத்தியாவசியம், அடிப்படை தேவை என்னது? பணம், மணி. அந்த மணி என்ன செய்யும்? தெரியுமா? வாட் மணி டஸ் அப்படின்னு எக்கனாமிக்ஸில் ஒரு கேள்வி கேட்பாங்க. பணம் என்னத்தெல்லாம் செய்யுமோ அதெல்லாம் பணம் செய்யும். பணத்தால் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் பணியும் என்ன பண்ணோம்? பணத்து மூலமாக நம்ம செய்து கொள்ள முடியும். மணி என்ன சொன்னால், வாட் மணி டஸ், வாட் ஆர் ஆல் த திங்ஸ் வி கேன் டூ வித் மணி, தட் இஸ் வாட் மணி டஸ் அப்படின்னு நம்ம ரொம்ப ஜோவியலாகவும் சொல்லலாம். அதே சமயத்தில் அது ரொம்ப கலோக்கியலாகவும், பணத்து மூலமாக செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் பணம் செய்யக்கூடியது தான் அப்படின்னு கூட ட்ரைவலாக சொல்லலாம். ஆனால் இந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் இல்லையா? உண்மையான வழியில், நேர்மையான வழியில், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழியில், தன்னுடைய மனத்திற்கு பொய்மை இகழாத வண்ணம் என்ன செய்யணும்? பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணலாம். அப்போ உறுதி எப்படி இருக்கணும்? பணம் சம்பாதிக்கிறதுல இருக்கணும். ஆனால் இதுபோல் நேர் வழியில் சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த உறுதியையும் வளர்த்துக்கணும். இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒரு சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னோம், கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், அப்புறம் லெர்னிங் ஜோன், அப்புறம் க்ரோத் ஜோன் அப்படி பார்த்தோம். இந்த லேர்னிங் ஜோனில் வரும்பொழுது இந்த பணம் இருக்கே, வாட் மணி டஸ்ன்னு கேட்டோமே, அதாவது மனதில் உறுதி பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேணும்னு அதை கற்றுக்கிறதுக்கு அந்த லெர்னிங் ஜோன் பயனுள்ளதாக அமையும். அந்த லெர்னிங் ஜோன், வாட் ஆர் ஆல் த திங்ஸ், வாட் எவர் வி ஆர் லேர்னிங், இதெல்லாம் முன்ன நின்று கற்றல் வழியில் வருகின்றதோ அது எல்லாமே லெர்னிங் ஜோன் தான். ஆனால் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகள் என்ன? இளமை தொட்டு முதுமை வரைக்கும் என்ன பண்ணலாம்? நிறைய விஷயங்களை, புது விஷயங்களை கற்றுக்கலாம். இல்லை ஏற்கனவே கற்றுக்கொண்ட விஷயங்களை மீண்டும் அதை புதுப்பித்து கொள்ளலாம். இது எல்லாத்துக்குமே வாய்ப்பு தான். ஆனால் அந்த அடிப்படையில் அந்த 2 கனெக்ஷனில் லிங்கில் பார்க்கும்போது மனதில் உறுதி என்ன வேணும்? கற்றுக்கொள்வதில் வேணும். எதை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டும், எத்தகைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு யோசித்தா அந்த நேரத்தில் பணம் சம்பாதிக்கிறது, நேர்மையாக இருக்கிறது, நாணயமாக இருக்கிறது, அப்புறம் சம்பாதிக்கிற பணத்தை சிறப்பான வழியில் செலவழிக்கிறது, அதுபோல் விஷயங்கள்லாம் இருக்கணும். மேலும் சம்பாதித்த பணத்தில் ஓரளவுக்கு சேமித்தும் வைக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்தெல்லாமும் நம்ம இதில் ஏற்றுக்கொள்ள முடியும். அதனால் லெர்னிங் ஜோன் கேன் பி, அதில் என்ன பண்ணலாம்? இந்த மனதில் உறுதி வேண்டும் என்பதற்கூட மனதில் உறுதி பணம் சம்பாதிப்பதற்கு அப்படின்ற அந்த ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் இட் இஸ் நாட் ஸோ ஈஸி வெதர் வி லவ் டு earn money on our own
or we will have to work under anybody or somebody else to go for our earnings அப்படிங்கிறத நம்ம அப்போ என்ன பண்ணலாம், யோசித்து நிதானமாக யோசித்து செம்மையாக சரியான முடிவை எடுக்க வேண்டும். நம்மளே முடிவெடுத்து நம்மளே வி வாண்ட் டு ஒர்க் ஃபார் அவர் ஓன், வி வாண்ட் டு பி த பாஸ் ஃபார் அவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னால் அப்போ முதல்ல கொஞ்ச நாளைக்கு என்ன இருக்காது, ஏர்னிங்ஸ் இருக்கவே இருக்காது. எல்லாமே முயற்சி போட்டு இன்வெஸ்ட் பண்ணி மேலும் மேலும் அதை வளர்க்கறதுக்கு தான் முயற்சி செய்ய முடியும். ஆனால் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்லோலி we can start earning. Till such time we can be a dependent to our parents அப்படின்னு கூட நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். இந்த பேரண்ட்ஸை நம்ம என்ன பண்ணலாம், இந்த முடிவுக்கு பற்றி நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இதை கேட்டு we will have the concurrence and we will do this way. நம்ம நம்மளுக்கு தேவைகளை நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நிறைவேற்றி கொடுப்பாங்க. நம்மளோட சௌகரியத்துக்கு பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் we will go and continue to invest into our business. அதாவது நமக்கு நாமே முதலாளியாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன முயற்சிகளை செய்யலாம். அதாவது எது போல் முடிவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லெர்னிங் ஜோன், அதாவது கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அங்கே பெருகுவதற்கு இடம் உண்டு என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.